ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மது திலீப் சமையல். நீங்கள் பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து 3/4 கிலோ ப்ரான் வந்து நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். மறக்காமல் வந்து இந்த முதுகு தண்டில் இருக்க அந்த குடலை வந்து கண்டிப்பாக சுத்தம் பண்ணி தான் ஆகணும். சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். சுத்தம் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து இதில் வந்து ப்ரான் வந்து நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஜூஸியாக உள்ளே இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து பிரியாணியில் வந்து நம்ம தம் போட போகிறோம். அதனால் வந்து ப்ளைனாக இருக்கும். உள்ளே வந்து எசன்ஸ் இறங்காது. இப்போ அடுத்து வந்து நம்ம குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நெய் வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வந்து ஒரு 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா இது வந்து காரமான இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது கலர் நல்லா கொடுக்கும். அடுத்து வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 2 பெரிய பூண்டு, பெரிய பூண்டை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 2 விரல் அளவு இஞ்சி, அதையும் பேஸ்ட் மாதிரி வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வந்து 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பிரியாணி மசாலா வந்து நான் மது பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக தயிர் வந்து ஒரு 1/4 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ப்ரானை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ வந்து நான் 1 1/2 காப்படி அளவு அரிசி வந்து எடுத்திருக்கேன், சீரக சம்பா. அதுக்கு வந்து 3 இல்லைனா வந்து 2 1/4 வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வந்து கழுவி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 3/4 பதம் வரணும். அது வரைக்கும் வந்து விட்டுறலாம். இப்போ வந்து ஒரு லெமன் அளவு ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு உடனே வந்து சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு ஒரு 7 மினிட்ஸில் வந்து இறக்கிட்டிங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான ஒரு திண்டுக்கல் ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரான் பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரிச்னஸ் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை.